ரொம்பவே கிறிஸ்பியான அண்ட் ஈஸியான பிரெட் ரோல் ரெசிபி பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு 7 பிரெட் சைஸஸ் வந்து எடுத்துருக்கேங்க. அதை பிச்சு பிச்சு போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக க்ரம் கோட்டிங்க்கு கொஞ்சம் வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்காக 4 உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிச்சக்கூடிய அந்த க்ரம்மிங்கையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விரைவி எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக எடுத்திருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி நல்லா கரைச்சிட்டு வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு ப்ரெட்டு மேலே நம்ம பண்ணிச்சிருக்கிற அந்த ப்ரெட் ரோலையும் அது மேலே வந்து நல்லா ஸ்டஃபிங் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் ஒரு டிப்பிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டில் ஒரு டிப்பிங் முடிச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுட்டிங்கன்னா சூப்பரான பிரெட் ரோல் ரெசிபி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியானது. குழந்தைகளுக்கு மரியாதைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். See you for next video. Bye.